நெல்லையப்பர் திருக்கோவிலில் மார்கழி மாத பஜனை குழுவினர் சிறுவர் சிறுமியர் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி சங்கமித்து கூட்டு வழிபாடு நடத்தினர். பஜனை நிகழ்வில் கலந்து கொண்ட சிறுவர் சிறுமியருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. மார்கழி மாதம் தேவர்களின் அதிகாலை நேரம், இறைவன் விழித்தெழும் சமயம் என்பதால் தேவர்கள் முன்கூட்டியே எழுந்து இறைவனை திருப்பள்ளி எழுச்சி செய்ய தயாராகும் காலம் அது. அந்த சமயத்தில் சுவாமியை புகழ்ந்து பாடி வணங்கினால் தேவர்கள் மனமகிழ்ந்து நம் நோய் நீக்கி குடும்பத்தில் செல்வத்தை பெருக வைப்பர் என்பது ஐதீகம். அதனால்தான் மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் கடவுள் திருநாமங்களை சொல்லி பஜனை செய்திடும் பழக்கம் ஏற்படுத்தப்பட்டது. இத்தகைய நடைமுறை இன்றளவும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றது. மார்கழி மாதம் தொடங்கிய முதல் நாள் நெல்லை நகர் பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் நெல்லை நகரின் முக்கிய வீதிகளில் பஜனை பாடல்கள் பாடி ஊர்வலமாக சென்று வருகின்றனர். கடும் பனியையும் மழையும் பொருட்படுத்தாத சிறுவர் சிறுமியர் ஒன்றிணைந்து பஜனை பாடல்கள் பாடி இறை வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நெல்லை கல்ச்சுரல் அகாடமி மற்றும் பஜனை குழுவினர் ஒன்றிணைந்து பஜனை சங்கமம் நிகழ்ச்சி நெல்லையப்பர் திருக்கோவிலில் வைத்து நடைபெற்றது. அதிகாலையில் தொடங்கிய பஜனை நிகழ்ச்சிகள் நெல்லை நகர் பகுதிகளில் பல்வேறு வீதிகளில் நடத்தப்பட்டு அனைவரும் நெல்லையப்பர் கோவிலில் அமைந்துள்ள காந்திமதி அம்பாள் சன்னதியில் ஒன்று கூடி பஜனை பாடல்கள் பாடி சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து மார்கழி பஜனை நிகழ்வில் கலந்து கொண்ட சிறுவர் சிறுமியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பஜனை பாடல்கள் பாடியவர்கள் நகர் வீதிகளில் வலம் வந்து அவரவர் பகுதிக்கு சென்றனர்.